மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம விஜய்க்கும் வெண்பாவுக்கும் வெண்பா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலுமே, கடைசியில அந்த ரவுடிங்க மூலியமா தீபிகா மேடம் தான் வெண்பாவ கடத்த சொன்னாங்க அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சதுமே, மறுபக்கம் தீபிகா மேல கடுங்கோபத்துக்கு ஆளானது மட்டும் இல்லாம, டைரக்ட்டா இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போயிட்டு நம்ம மல்லியும், விஜயும் தீபிகா மேல வந்துட்டு அதாவது புகார் வந்து குடுக்குறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடி இப்போதான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் தீபிகா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ வெண்பா பொண்ணு இனி கிடைக்க மாட்டா. இனி தான் பொண்ணு தான் ரன்னிங் ரேஸ்ல டாப்ல வந்து இருக்க போறா. தான் பொண்ணை அடிச்சுக்க யாருமே கிடையாது. வெண்பா பொண்ணுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு இந்த தீபிகா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாலுமே ஒரு மனசாட்சி ஈவு இறக்கம் இல்லாதபடி தான் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம தீபன் இருந்துட்டு சரி தீபிகா பேச்சில் உண்மை இருக்கும் அப்படின்னு தீபிகா கடத்திருக்க மாட்டா, அவள் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கியெல்லாம் வேலை செஞ்சுருக்க மாட்டா அப்படின்னு முழுசாக நம்பினாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே நம்ம விஜய்க்கு முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த தீபிகா மேலே டவுட் இருந்துச்சு இல்லையா, அது வீண் போகலன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் கடைசியாக கால் பண்ணும்போது இருந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நம்ம விஜயும் மல்லியும் போயிட்டு அங்கே விசாரிக்கும் போது தான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மூலிமா வெண்பாவை யார் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த, எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல், மறுபக்கம் அந்த லேடி யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அக்கம் பக்கம் சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அது மூலிமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடியோடைய வீடு அதுதான் வந்து அந்த கடைக்காரெல்லாம் சொல்லும்போது நம்ம விஜயும் மல்லியும் அந்த வீட்டுக்கு போக மறுபக்கம் அந்த வீடு வந்து லாக்கில் இருக்குன்னு இல்லையா, என்ன விஜய் இப்போ நம்ம குழந்தை எங்கே இருக்கும், அவள் வந்து என்ன பண்ணாங்களோ தெரியல, இந்த வீடு வேற பூட்டிகிட்டு இருக்கே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க எல்லாரும் ரொம்பவே யோசிப்பாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் தான் மறுபக்கம் நம்ம தீபன் இருந்துட்டு விஜய்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. என்ன விஜய் ஏதாச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சதா, வெண்பா பற்றின நியூஸ் வந்து ஏதாச்சும் கிடைச்சதா, சரி இப்போ மறுபடியும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஏதாச்சும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போலீஸ் அந்த இடத்துக்கு வரதா வந்து கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் இப்போ நம்ம விஜயை அதாவது போலீஸ் வந்து கால் பண்ணி, சார் அதாவது நாங்கள் வெண்பாவை கடைசி வரைக்கும் இருந்த இடத்த நோக்கி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வெண்பா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கடைசியாக அந்த ரவுடிங் கிட்டேருந்து தப்பிச்சு வெண்பா ஒரு லேடி கிட்ட தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா. அவள் வீட்டில் பார்க்கும்போது அவள் வீடு வந்து பூட்டிகிட்டு இருக்குது, அவள் எங்கே போயிருப்பான்னு வந்து தெரியல, குழந்தையும் வந்து கூட்டிகிட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க. அதுவும் இப்போ அந்த கேமராவில் பார்த்தா வெண்பாவை காரில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. அவங்க எங்கே தூக்கி போட்டு போனாங்களோ தெரியல. என் பொண்ணு அதாவது அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை வந்து காப்பாற்றியே ஆகணும், என் பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரிங்க சார் கவலைப்படாதீங்க, உன் பொண்ணு வந்து நெருங்கிட்டோன்னு வந்து நினச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், கடைசியாக மறுபடியும் நம்ம மல்லி வந்துட்டு ஆல்ரெடி வெண்பா வந்து கால் பண்ணா இல்லையா ஒரு ரவுடியோடைய மொபைல் இருந்துட்டு, அந்த மொபைலுக்கு கால் பண்ணி இருக்கும்போது தான் சடனாக அது சுவிட்ச் ஆஃபில் இருந்துட்டு ஆன் ஆகும் இல்லையா. அப்போது இந்த நம்பரை கொடுத்து போலீஸ் இதில் வந்துட்டு ட்ரேசர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக அந்த மொபைல் வந்துட்டு ஒரு குடோனில் இருக்கிறதையும், மறுபக்கம் அந்த குடோனுக்கு இப்போது நம்ம விஜய் மல்லி போலீஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த லேடி இருந்துட்டு 3 ரவுடி பசங்க கிட்ட இவளை பத்திரம் பார்த்துக்கண்டா, இவ கொஞ்சம் நாம் கண் முன்னாலுமே இவ வந்துட்டு நம்மளுடைய கண்ணில் வந்துட்டு மண்ணை தூவிட்டு இவ ஓடிடுவா, அதனால் யார் எவ்வளோ ஜாக்கிரதை இருக்கணுமோ அவ்வளோ ஜாக்கிரதை இருக்கணும், அப்போ தான் இவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டா நாம் இன்னும் 1 மாதம் 2 மாதம் வந்துட்டு நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க இல்லையா. இதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல், மறுபக்கம் நம்ம விஜயும் போலீஸும் மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரவுடிங்களை அடி வெளுத்து கட்டிட்டு மறுபக்கம் போலீஸ் இருந்துட்டு அந்த ரவுடி பொம்பளையை, ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உனக்கு ஈவிரக்கம் மனசாட்சின்றதே கிடையாதா, பெற்றவங்க பொண்ணை காணோன்னு எவ்வளோ தவிச்சு போயிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணை வச்சு நீ இப்படி வந்துட்டு வியாபாரம் பண்ண வந்து நினைக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவிய, நீ எல்லாம் உண்மையான குடும்ப பொம்பளை தானா அப்படின்னு அவளுக்கு நல்லா சரியான பாடம் வந்து கற்று தந்துட்டு, மறுபக்கம் நம்ம விஜயும் வெண்பாவும் எப்படியோ ஒரு வழியாக ஷேப்பாக வெண்பா வந்து காப்பாற்றிடுறாங்க. மறுபக்கம் சார் இவ்வளோ நல்லா விசாரிங்க, எதுக்காக எந்த நோக்கத்துக்காக கடத்தினா அப்படின்ற வந்து தெரியணும், இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா ஸ்டேஷனில் அவங்களையும் விசாரிங்க அப்படின்னு விசாரிக்க சொல்லும்போது தான் மறுபக்கம் இப்போ போலீஸ் இருந்துட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி அந்த ரவுடி பசங்க வாயில் இருந்துட்டு உண்மை வந்தே ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு எப்படி இவங்க போகிற லொக்கேஷன் வந்து தெரிஞ்சது, எப்படி கடத்தினாங்க, இதெல்லாம் அவங்க வாயிலேருந்து உண்மை வரணும், அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி பனிஷ்மெண்ட் வந்து கொடுங்கன்னு சொன்னபடி கடைசியில் தீபிகா மேடம் தான் வந்து கடத்த சொன்னாங்க அப்படின்ற ஒரு
விஷயத்த இப்போ நம்ம விஜய், மல்லி, வெண்பா, இன்னொரு பக்கம் போலீஸ் இவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த ரவுடி இருந்துட்டு உண்மையை வந்து உளறிறான். அப்போதான் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட சொல்ற ஒரே விஷயம், மல்லி இந்த மாதிரிலாம் தீபிகா கீழே இறங்கி வேலை செய்வான்ட்டு தான் நான் வந்து ரன்னிங்க்கே வெண்பாவை கூட்டிகிட்டு போகணும் வேணான்னு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேன். பாத்தியா அவளுடைய போலீஸ் வேலையை விட இப்போ கிரிமினல் வேலை தான் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவள் நம்மளை பழி வாங்கவும் சரி, நம்ம குழந்தை வின் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் சரி, அவள் எவ்வளோ கீழ்த்தரமாக வேணாலும் இறங்கி வேலை பார்ப்பா. அது எனக்கு 100% தெரியும் அப்படின்னு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு சொல்கிறாங்க. மறுபக்கம் டாடா அப்போ ரன்னிங் காம்படிஷன் அப்படின்னு வெண்பா சொல்லும்போது, வெண்பா இப்போ நீ எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து மீண்டு வந்திருக்கு தெரியுமா, மறுபடியும் இதெல்லாமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லி புரிய வைப்பாங்க. மறுபக்கம் நீ ஐசு ஃப்ரெண்டு அப்படின்னு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு எப்பவுமே சொல்லக்கூடாது, அவள் உனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, அவங்களுடைய அம்மா உனக்கு ஆன்ட்டியும் கிடையாது, இது எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டான நம்ம மறக்க சொல்ல ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.